ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு தோசை செய்ய போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு வந்து எப்பவுமே நம்ம சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கிறோம் இல்லையா? இது வந்து இங்க பாருங்க 2 தக்காளி. இது அவ்வளோ நல்லா இருக்குங்க இது. ஒரு 2 தோசை சாப்பிடுறவங்க கூட இன்னும் நல்லா சாப்பிடலாம் போல. அவ்வளோ நல்லா இருக்கும். 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அத நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 தக்காளியோட ஒரு 4, 5 பல்லு பூண்டு. அவ்வளோதாங்க. ரொம்ப 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 சிம்பிள். அ எப்படி எப்படி செய்யறது பார்க்கலாம். இங்க பாருங்க, தக்காளிய வந்து இப்படி கட் பண்ணி நான் போடுறேன் மிக்ஸி ஜார்ல. உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நெறைய வேணும். அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே இதுதான். அதனால கரெக்ட்டா இருக்கும். அதனால 2 தக்காளி நான் எடுத்து போட்டுருக்கேன். இது கூட இங்க பாருங்க, ஒரு 10 பல்லு இருக்கும் பூண்டு. இத வந்து இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். நான் இத போயிட்டு அரைச்சு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப போயிட்டு இந்த தக்காளிய வந்து நான் அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, தக்காளி, பூண்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு இப்படி அரைச்சுக்கோங்க. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நான் 2 தக்காளியும் ஒரு 10 பல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் கொஞ்சமா போதுன்னா நீங்க ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு அந்த மாதிரி நீங்க போட்டு இதுலயே தக்காளியோட சேர்த்து இப்படி அரைச்சிட்டு, இதுல இருந்து நான் இந்த கிண்ணத்துல ஊத்திக்கிறேன். மிக்ஸி ஜார்ல இருந்து. அவ்வளோ நல்லா இருக்குங்க இது. கோதுமை தோசை, அப்புறம் சுட சுட இட்லி எல்லாம் செய்யும்போது, மார்னிங் வந்து அவசர அவசரமா எதுவுமே செய்ய முடியல, இல்ல வீட்ல எதுவுமே டக்குன்னு இல்ல, நமக்கு அர்ஜென்ட்ன்னு சொன்னா நீங்க இத செஞ்சிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்பவும் ரைஸா அப்படி அரைக்காம, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா குறுகுறுன்னு அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இதுல வந்து நான் 2 தக்காளி போட்டதுனால, அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேங்க. 2, 3 காரம் உங்களுக்கு தகுந்த மாரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அவ்வளோதான். 3 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டா ஒரு பிஞ்ச் போட்டாச்சு. இப்ப இதோட வந்து யூசுவல் தாங்க. நம்ம எப்பவுமே மிளகா பொடி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாரி தான் கூட நம்ம தக்காளி ஆட் பண்றோம். இப்போ நான் இதுல உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதுல நீங்க என்ன எண்ணெய் இருக்கோ, யூசுவலா நீங்க யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயிலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன எண்ணெய் இருக்கோ, ரீஃபைண்ட் ஆயிலா இருந்தாலும் சரி, நீங்க எது யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய வந்து நீங்க வந்து ஊத்திக்கோங்க. நான் வந்து இப்ப நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். மிளகா பொடிக்கு வந்து இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. அதனால நான் வந்து ஹீட் ஆகாம இருக்கும். அதனால நான் வந்து நல்லெண்ணெய சேர்த்துக்கிறேன் நானு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாங்க. நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் நெறைய சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க. இப்ப நான் இத மிக்ஸ் பண்றேன். பார்க்கவே அவ்ளோ நல்லாருக்கும் பாருங்களேன். சூப்பரா இருக்கும். கோதுமை தோசைக்கெல்லாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம். கோதுமை மாவு நீங்க அரைக்கும்போது வெறும் கோதுமையா நீங்க அரைக்காம, அது கூட வந்து ஏன்னா கம்பு, கேழ்வரகு அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவோம். அதனால இது கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி செய்யும்போதும் சரி, தோசை ஏதாவது வாத்துக்கிறோம்னாலும், நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து கோதுமை மாவு அந்த மாரி யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு கம்பு, கேழ்வரகும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால நீங்க எவ்ளோ கோதுமை போடுறீங்களோ, இப்போ ஒரு 3 கிலோ கோதுமை அரைக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ க கேழ்வரகும், ஒரு 1/4 கிலோ கம்பும் சேர்த்து அரைச்சுப்பேங்க. எப்பவுமே. ஏன்னா, அதுவும் கொஞ்சம் ஒரு இன்டேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லாருக்கும் உங்களுக்கு. அ சப்பாத்தி, பூரி எது வேணாலும் செய்யலாம். எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். இது பாருங்க, இதுதாங்க தக்காளி மிளகா பொடிங்க. இது எங்க வீட்ல ரொம்ப ஃபேவரைட். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கோதுமை தோசைக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாருக்குங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.